வணக்கம் பானு. நாம் நேற்று முன்தினம் இரவே இந்த செய்தியை நாம் விரிவாக முதலில் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் தனது ராஜினாமா கடிதத்தை திருநெல்வேலி மாநகராட்சியின் கமிஷனர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவிடம் கொடுத்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. தாங்கள் குறிப்பிட்டது போல் ஒரே நாளில் கோயம்புத்தூர் நகராட்சி மேயர் கல்பனாவும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் ஆகிய 2 பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவை சேர்ந்த மேயர் சரவணன் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி திருநெல்வேலி மேயராக பதவியேற்றார். பதவியேற்று ஒரு சில கூட்டங்களுக்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் நேரடியாகவே மாமன்ற கூட்டத்தில் மோதல் நடந்து வந்தது. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல கடந்த வெள்ளிக்கிழமை 180 தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் கூட்டப்பட்ட திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் 55 கவுன்சிலர்களில் 10 கவுன்சிலர்கள் மட்டுமே, அதில் 2 அல்லது 3 கவுன்சிலர்கள் தான் திமுகவை சார்ந்தவர்கள் அங்கு வந்திருந்தனர். எனவே போதிய கோரம் இல்லாததால் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கூறி மேயர் சரவணன் கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். இது திருநெல்வேலியில் மிகப்பெரிய பரபரப்பை அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியது பானு. பின்னர் அவர் உடனடியாக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர், நகர மேம்பாட்டுத்துறை அமைச்சர் KN நேருவை சந்தித்ததாகவும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தல் படியும் வற்புறுத்தலின்படியும் அவரது ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியது. அதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் பானு. இந்த நிலையில் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் தனது ராஜினாமா கடிதத்தை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவுக்கு அனுப்பிவிட்டதாக உறுதியான தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது தொடர்ந்து மாநகராட்சி மேற்கொண்டு நிலவரங்களை நாம் தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். அது குறித்த தகவல்களை மீண்டும் பதிவு செய்கிறோம். விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.